கொசு அப்படிங்கிறது மூலியம் நமக்கு என்ன ஒரு பாடம் கற்பிக்கப்படுது அப்படின்னா, ஒரு கொசுவ கூட நம்மளால சமாளிக்க முடியாது. மனிதன் அவ்வளோ பலகீனமானவன் தான். ஏன்னா, ஒரு மனிதன் வந்து பிறக்கும் பொழுது ஒரு கன்றுக்குட்டியா இருந்தாலும் என்ன பண்ணும்னா, தன்னுடைய தாயுடைய மடியை நோக்கி போகும். ஆனா, மனிதன் அப்படிங்கிறவன் மட்டும் தான் பிறந்தான்னா, அவனால என்னன்னா ரொம்ப பலகீனமானவன் இருக்கான். மனிதன் ரொம்ப பலகீனமா படைக்கப்பட்டவன். ஆனா, மனிதன் எதன் மூலியமா சிறப்பானவனா மாறுறான்னு சொன்னா, அந்த மனதின் வலிமையை கொண்டு, எண்ணங்களின் வலிமையை கொண்டு தான் மனிதன் வந்து சிறப்பானவனா இருக்கான். மத்த எந்த படைப்புகளும் மனம் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப அந்த கொசு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம என்னதான் பண்ணாலும் எப்படி உருவாகுது? இப்ப சாக்கடையிலேருந்து கொசு உருவாகுது அப்படிங்கிறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மாரி இது உருவாகுது, கிருமிகள்லேருந்து வருது, என்னமோ சொல்றாங்க. இப்ப அந்த கொசு சாக்கடையில உருவாகுது, கழிவுல உருவாகுது அப்படின்னா, நம்மளை கடிக்குது அப்படிங்கும்போது என்னன்னா, அதோடைய கண்டென்ட் தான் நம்மள்ட்ட இருக்கும். அதாவது அந்த கொசு நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஊசி மாரி நம்முடைய தோல்ல சொருகுது. இப்ப என்ன ஆகும்னா, அதில உள்ள ஒரு அமிலம், ஒரு சுரப்பி என்ன பண்ணும்னா, நம்முடைய இதுல தோல்ல படும்போது உள்ளுக்குள்ள போய் என்னன்னா, அது நமக்கு என்னன்னா, நம்ம ஏத்துக்கொள்ள ஆகாம நமக்கு என்ன ஆகுதுன்னா, அரிப்பா ஏற்படுது. நமக்கு வந்து ஒரு வலி ஏற்படுது. இப்ப அந்த சாக்கடையில இருக்கக்கூடிய அந்த கொசு நம்முடைய மேல வந்து உட்காருது அப்படின்னா, அப்ப அதுல வந்துட்டு நம்மள்ட்டயும் நம்மோட ரத்தமும் சாக்கடை மாரி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, எங்கேருந்து உருவாச்சோ, அத நோக்கி தான் வருது. இப்ப ஒரு கொய்யாப்பழ மரம் இருக்கு. அது சாக்கடையில வளருது அப்படின்னா, அந்த கொய்யாப்பழத்தில அதோட எசன்ஸ் தான் இருக்கும். இப்ப நீங்க எந்த எசன்ஸ் போட்டு ஒரு மரத்த வளர்க்குறீங்களோ, செடிய வளர்க்குறீங்களோ, அந்த எசன்ஸ் தான் அதுல இருக்கும். இப்ப நம்ம ஒரு உணவு பொருள் சாப்பிடுறோம். எந்த உணவு சாப்பிடுறோமோ, அது கழிவும் அதற்கு தகுந்தாற் போல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, எது அடிப்படையோ அதன் அடிப்படையில தான் இருக்கும். கொசு நம்மளை நோக்கி வருது அப்படின்னா, பிரச்சனை யார்ட்ட இருக்கு அப்படின்னா நம்மள்ட்ட தான் இருக்கு. நம்ம சுத்தமா இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா கொசு நம்மளை கடிக்காது. சில பேர் சொல்லுவாங்க, "கொசு என்ன மட்டும் கடிக்குது" அப்படிம்பாங்க. இங்க உண்மையாவே என்னன்னா, உணவு பழக்கவழக்கங்கள் சரியான முறையில இருந்தீங்க, முறையான முறையில இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கொசு உங்கள கண்டிப்பா கடிக்காது. கொசு கடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம உடம்புல கழிவுகள் இருக்கு. அந்த கழிவுகள நோக்கி அந்த கொசு வந்து என்ன பண்ணும், நம்மளை கடிக்குது. இன்னும் அந்த கொசு நம்ம என்ன உணர்த்துவது அப்படின்னா, நம்ம பரிசுத்தமான நபரா இல்ல அப்படின்னு உணர்த்துவது. இப்ப நம்ம ரோட்ல போறோம், நாய் நம்மளை குறைக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய மனதினுடைய தன்மை அந்த நாய்க்கு தெரியுது. நம்முடைய கெட்ட குணங்கள் அதுக்கு தெரியறதுனால, அது நம்ம என்ன பண்ணுதுன்னா, நம்மளை வந்துட்டு ஏளனப்படுத்துது. இதே நம்ம தூய்மையான நபரா இருந்தோம்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நம்மள எதுவுமே செய்யாது. உலகத்துல எல்லா படைப்புகளும் மனிதனுக்கு அடிமை தான். எப்ப மனிதன் இறைவனுக்கு அடிபணிந்து நடக்கிறானோ, இறை பண்புகள வாழ்றானோ, எல்லா படைப்பினமும் எல்லா உயிரினமும் மனிதனுக்கு அடிமைப்படும். இப்போ கொசுவா இருந்தாலும் சரி, எந்த படைப்பினாலும் மனிதன் நமக்கு அடிபணிஞ்சு நடக்கும். நம்ம எவ்வளவோ வரலாறுகள பார்த்திருப்போம். எவ்வளவோ படைப்பினங்கள பார்த்தா, எவ்வளவோ பெரிய நபர்கள் வந்து அடக்கி ஆண்டுருக்காங்க. ஏன் இப்ப இருக்க மனிதனால நம்ம பண்ண முடியல அப்படின்னா, நம்மள ஏன் மிருகங்கள், இந்த மாரி விஷயம் நம்மளை வந்து ஆட்கொள்ளுது, நம்மளை சிரமத்துக்கு ஏற்படுதுன்னா, நம்ம வந்து இறைவனுக்கு அடிபணியல, நம்ம சுத்தமா இல்லங்கிறத நம்ம குறிக்க வருதே தவிர, நம்ம இதன் மூலியமா கொசுபத்தி யூஸ் பண்றோம். என்ன ஆகும்னா, அந்த கொசுபத்தியோட ஸ்மெல் நம்ம நம்ம சுவாசிக்கிறோம், நமக்கு கெடுதல் ஏற்படுத்தும். கொசு போகுது அப்படிங்கிறத விட, நமக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் தூய்மையான நபரா மாறிட்டாங்க, பரிசுத்தமான நபரா மாறிட்டாங்கன்னு சொன்னா, எல்லா படைப்புகளும் நமக்கு அடிபணியும். எதுவுமே நம்மளுக்கு சிரமத்த ஏற்படுத்தாது. அப்ப இறை குணங்கள்ல வாழ்ந்தோம்னா எல்லாத்துலயும் வெளிய வந்துரலாம்.